இன்னொரு விமர்சனம் வச்சாங்க சார். அது நம்ம அந்த டப்பிங் பண்ணாங்க, அது பேசுனதெல்லாம் தாண்டி, அவர் உட்காராருல்ல அந்த பொசிஷன், அதில என்ன குறை கண்டுபிடிச்சாங்கன்னுலாம் தெரியல. ஒரு சிஎம் இப்படியா உட்காருவாங்க? அது என்ன ஒரு எனக்கு தெரியல. ஆமாங்க, சிஎம் அப்படி உட்கார்றாருன்னா, பக்கத்துல 2 அமைச்சர்கள் இப்படி உட்காந்துருந்தாங்கல்ல, அவங்க 2 பேரும் எப்படி உட்காந்துருக்கணும்? இப்படி உட்காந்து அவங்க 2 பேரும் தரையில உட்கார வச்சுட்டு ஒரு மேல உட்காந்துருக்கணும். அதுதான் தப்பா சார்? அதான் அவர் பண்ண தப்பு. முதலமைச்சர் வந்து சர்ப்ரைஸ் விசிட் போயிருக்காரு சார். சைதாப்பேட்டில் வந்து ராஜா சமூக நீதி ஹாஸ்டல் ஒன்று இருக்கு இல்லைங்களா, அங்கே வந்து சர்ப்ரைஸாக விசிட் போயிருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி அங்கே ஒரு மாணவர் வந்து நிறைய குறைகள் அங்கே நடந்தது எல்லாமே சொல்லியிருக்காரு. ஸ்டாலின் அவர்களும் ஒரு சர்ப்ரைஸ் விசிட் சொல்லிட்டு போயிருந்தாரு இதே மாதிரி. லண்டனுக்கு அவர் பேரனை பார்க்கறதுக்கு. இன்பநிதி ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கு. ஆமா, இன்பன் தாத்தா அப்படியோட டே ஐடியர் இன்பா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் அந்த சர்ப்ரைஸ் எல்லாம் கண் நெகிழ்ச்சியாக ஒரு குடும்ப தலைவராக அவர் தோற்றது பார்த்து. அதுல பாத்தீங்க அப்படின்னா எல்லா பதாகைகள்லயுமே இருக்கக்கூடிய அந்த ஒரு டெக்ஸ்ட் ஃபாண்ட், அதுல யூஸ் பண்ணிருக்கிற இமேஜஸ், கலர் பேலட், இதெல்லாம் நீங்க இது நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. ஜென்சி டிஎம்கேவுடைய டெம்ப்ளேட் பேட்டர்ன் அவனுங்க அச்சு குத்துக்கிறானுங்க. டெம்ப்ளேட் அரசியல்னு சொல்லியாச்சு. இப்ப அடுத்து புது ஜோக்கர் அரசியல். இது நிஜமா ஜோக்கர் அரசியலுங்க. உங்க ஜோக்கர் அரசியலால உங்க வாழ்க்கை இன்னும் வீணா போயிட்டு இருக்குது. எங்க டைம் வேஸ்ட் ஆகிட்டு இருக்கு. டோன்ட் வேஸ்ட் பீப்புள்ஸ் டைம் பை யுவர் ஸ்டூபிட் பாலிடிக்ஸ். அந்த வேகம் இருக்கிற ஒரு அமைச்சருக்கே முதல்வர்கிட்ட சொல்லப்படுறது என்ன அப்படின்னா, இந்த வேகம் பத்தாது, சுத்தி என்ன நடக்குதுங்கிறத பாருங்க, எல்லாத்தையும் ப்ராப்பரா ஸ்டெப் எடுங்கன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் சொல்றாரு. சினிமா அரசியல் பண்ற அந்த முதலமைச்சர் சொல்றாரு. என்னங்க பண்றது, பாவங்க இந்த மக்கள் சினிமா அரசியல் பண்ற முதலமைச்சர்கிட்ட மாட்டிக்கிட்டு என்ன பாடுபடுறாங்க பாருங்க. டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் சில டெண்டர்ஸ்லாம் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமானது மட்டும் நான் சொல்லிடுறேன் சார். 500 மின்சார பேருந்துகள், அதாவது தமிழ்நாட்டில் வந்து இதுக்கு மேலே எல்லாமே வந்து ஏசி பேருந்துகளாக இருக்கலாம்னு சொல்லி மாற்றி போன கவர்மெண்ட்டில் இதை கொண்டு வந்ததெல்லாம் பார்த்தோம். அவங்க கொண்டு வந்த 500 இதுக்கு மேலே எல்லாமே ஏசி பஸ்ன்னு கவர்மெண்ட்ல, அந்த போன கவர்மெண்ட்ல கொண்டு வந்தாங்களா? ஆமாம் சார், போன கவர்மெண்ட்ல சொல்லியிருந்தாங்க. என்னன்னு, இதுக்கு மேலே வந்து எல்லா பஸ்ஸஸ்லையும் சென்னையில் வந்து நம்ம ஏசிலே கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு சில ஏசி பஸ்ஸஸ்லாம் வந்து நம்ம பார்த்தோம். ஆனால் அவங்க டெண்டர் அவங்க வந்து எல்லாமே ஏசி பஸ் ஆக போகுதுன்னு சொல்லலைங்க. எப்பங்க சொன்னாங்க? ஏசி பஸ்ஸஸ் கொண்டு வரப்போறோம்னு சொன்னாங்க சார். இனிமே எல்லாமே ஏசி பஸ்ஸஸ் தான் இருக்க போகுது, நான் ஏசி பஸ் இங்க கிடையாது தமிழ்நாட்டுலன்னு. கிடையாது, நாங்க எடுக்கிறோம்னு சொல்லல சார். கொண்டு இனிமேல் வர டெண்டர்ஸ் எல்லாமே ஏசி பஸ்ஸா தான் இருக்கும். இனிமே வர புது பஸ் டெண்டர் எல்லாமே ஏசி பஸ் டெண்டரா கொண்டு வருவோம். ஏன்னா வந்து நான் ஏசி பஸ் ஏற்கனவே நிறைய இருக்குது. ஆமா. ஆனா இந்த சிஎம் என்ன சொல்லியிருக்காரு, இந்த சிஎம் வந்து அவங்க வந்து டெண்டர் போட்டிருந்தாங்க இல்லையா 500 மின்சார பேருந்துகள், அதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டாரு. ஏன் அப்படின்னா அதுல வந்து நிர்வாகத்திறன் ஏதோ சரியில்லை, எக்ஸ்ட்ரா ப்ரோ காசு அதிகமா இருக்கு. 500 மின்சார பேருந்து இவ்வளவு இருக்குன்னா அதை விட அதிகமா போறாரு இந்த சிஎம். போறாரு மினிஸ்டர், டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் கூட்டு போயிட்டு நேரா போயிட்டு அப்புறம் வேற என்னெல்லாம் மினிஸ்டர் எல்லாத்தையும் கூட்டு போயிட்டு, சார் அந்த பஸ் என்ன விலை அப்படின்றாங்க. 10 லட்ச ரூபா. 10 லட்ச ரூபாயா? ஏய் இவங்க என்னடா போட்டிருக்காங்க டெண்டர்ல? 20 லட்ச ரூபா போட்டிருக்கேன். ஏங்க நல்லா சொல்லுங்க, அதே பஸ்ஸா, அதே மாடலா, அதே தானே, எல்லாமே இருக்கலாம், அதே ஈவி தானே, எல்லாம் இதானே, என்ன எப்படிரா அது இங்க மட்டும் போட்டா? சார் அவங்க எனக்கு முன்னாடி ஒருத்தர் வந்துட்டு போனார்ல, அவர்கிட்ட நீங்க என்ன விலை சொன்னீங்க? சார் நானும் அவர்கிட்ட 10 லட்ச ரூபா சொன்னேன். என்னமோ இடிக்கு எப்படா 10 20 ஆச்சு. அதே மாதிரிதான் இந்த மாதிரிதான் ஏதோ தில்லுமுள்ளு பண்ணிருக்காங்க. அதை கண்டுபிடிச்சிட்டாங்களான்னு தெரியல. அதனால அதை கேன்சல் பண்ணிருங்க. நான் விலை அதிகமா இருக்கு ரொம்ப. ஏன்னா போக்குவரத்து ஆல்ரெடி வருவாய் ரொம்ப கம்மியா இருக்குல்ல சார். அதனால அதை ஏதாவது பண்ணி சரி பண்ணணும். அது மட்டும் கேட்டாரு சிஎம், இதுக்கெல்லாம் காசு எவ்வளவு செலவாகும் அப்படின்னு கேட்டாரு அன்னைக்கு. அது நிறைய பேர் வந்து அவரு கடிந்து கொண்ட அமைச்சரிடம் கடிந்து கொண்டார். பாருங்கள் எவ்வளவு கஞ்ச பிஸ்னாரியாக இருக்கிறார் இந்த சிஎம். எவ்வளவு செலவாகுன்றாரு. மக்களுக்கு பஸ் விடுவதற்கு உங்களுக்கு செலவாகுமா அப்படின்னு ஒரு கும்பல். இன்னொரு பக்கம் இப்ப தெரியுதா ஒரு அரசாங்கம் நடத்துறது எவ்வளவுன்னு. டப்பிங் பண்ணதும் பண்ணீங்க. அந்த டப்பிங் பண்ணதுக்கு அப்புறமா அது எதுக்கு, அதாவது ஒரு திருக்குறள், அந்த திருக்குறளை படிக்க மட்டும் கூடாது, இந்த திருக்குறளுக்கான அர்த்தம் என்னங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். இப்ப அவர் அப்படி சொன்னாருன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? அது கஞ்ச பிஸ்னாரி, அவருக்கு எப்படி செலவு பண்ணுறதுன்னு தெரியல. மக்களுடைய காசை செலவு பண்றோம்டா. நான் சம்பாதிச்சு வச்ச என் படத்துல இருந்து அந்த காசை நான் செலவு பண்ணல, மக்கள் வரி பணத்துல இப்ப நான் செலவு பண்ணிட்டு இருக்கிறேன். அப்ப நான் ஒவ்வொரு ரூபாய்க்கும் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கணும்ல. அக்கௌண்டபிலிட்டியே எடுத்துக்காத ஒரு சிஎம் அப்படின்னு வாயை திறந்து கீன்னு பேசுனீங்களே நீங்க. ஒரு அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிறதுனா இது தாண்டா செல்லங்களா?
ஊப்பிங்களா அப்படின்னு சொல்றது தான் இந்த மேட்ரு. இன்னொரு விமர்சனம் வச்சாங்க சார். அது நம்ம அந்த டப்பிங் பண்ணாங்க, அது பேசுனதெல்லாம் தாண்டி, அவர் உட்காராருல்ல அந்த பொசிஷன், அதுல என்ன குறை கண்டுபிடிச்சாங்கன்னுலாம் தெரியல. ஒரு சிஎம் இப்படியா உட்காருவாங்க, இப்படியா பேசுவாங்க, இப்படியா அதை இப்படி பண்ணி இப்படி உட்காந்தாரு. சரி உட்காந்து இதெல்லாம் பண்ணிட்டு இப்படி உட்காந்தார். அது என்ன ஒரு எனக்கு தெரியல. அவங்க சிஎம் அப்படி உட்கார்றாருன்னா பக்கத்துல 2 அமைச்சர்கள் இப்படி உட்காந்துருந்தாங்கல்ல, அவங்க 2 பேரும் எப்படி உட்காந்துருக்கணும்? இப்படி உட்காந்துருக்கணும். அவங்க 2 பேரும் தரையில உட்கார வச்சுட்டு ஒரு மேல உட்காந்து வந்திருக்கணும். அதுதான் தப்பா சார்? அதான் அவர் பண்ண தப்பு. ஓகே ஓகே, புரியுது புரியுது சார். கரெக்டு தான் போல அப்போ அது இல்லை. அதனால அந்த மாதிரி மின்சார பேருந்து அந்த டெண்டரை வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க, அதிகமாக இருக்குது அப்படின்னு. இதுதான் நிறைய பேர் விமர்சிச்சிருந்தாங்க, ஏன்பா அதை கொண்டு வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் அந்த வருவாய் கம்மியாக இருக்குது. நம்ம பார்த்தோம் அந்த ஏசி பஸ் அப்படின்றதுனால உடனே எல்லா டிக்கெட் ப்ரைஸை அதிகப்படுத்திடக்கூடாது அப்படின்றது நேற்று நம்ம நியூஸ் பார்த்தோம் இல்லையா. ஆட்ஸ்லாம் கொண்டு வந்து அதுக்கேற்ற வருவாயை கொண்டு வரணும், டிக்கெட் ப்ரைஸ் வந்து அதிகப்படுத்தக்கூடாது. ஸோ அதுக்கான வேலைகள்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை வாங்கிக்கலாம்னு நினைக்கிறாங்களோ என்னமோ. அதனால அந்த டெண்டர்ஸையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த பஸ்ஸுன்னு சொல்லும்போது இதெல்லாம் நான் ஒரு மேட்ரு சொல்கிறேங்க. என்ன ஒரு கோரிக்கை எனக்கு அப்படின்னா வந்து, நம்ம ஏற்கனவே இந்த ப்ரீமியம் ஏசி பஸ் பற்றி பேசிக்கிறோம். ஒரு டிக்கெட் வந்து 150 ரூபாய்க்கு வந்துட்டு இதுக்கு முன்னாடி இந்த அரசாங்கம் கொண்டு வந்த விலையோடைய பட்டியலில் இது 150 ரூபாயாக இருக்குது. என்னன்னா ப்ரீமியம் பஸ். இந்த வீடியோ பார்க்குற சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். சென்னையில் இருக்கிற ப்ரீமியம் பஸ் ப்ரௌன் கலரில் இருக்கும். அந்த ப்ரீமியம் ஏசி பஸ்ஸு இது வந்து ஆன்லைனில் நீங்கள் ப்ரீ புக்கிங் பண்ணால் மட்டும்தான் இந்த பஸ்ஸுக்குள்ளே போக முடியும். ஒருவேளை இதில் வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேரை கூட அந்த பஸ்ஸை போய் நிறுத்திருப்பாங்க, இல்லைங்க ஆன்லைனில் புக்கிங் பண்ணலையான்னு அனுப்பியிருந்திருப்பாங்க. நமக்கும் அந்த மாதிரி நினச்சி எனக்கு அந்த மாதிரி தான் நினச்சி சொன்னேன். எனக்கு கதையை ஏக்க பக்கம் சிரிச்சிங்களா விழுந்துருந்தீங்க இல்லை, ஒரு நாள் பஸ்ஸில் வர ட்ரை பண்ணும்போது அந்த ஜோக் நடந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்குது அந்த பஸ். அது 150 ரூபாய்க்கு 150 ரூபாய்க்கு போட்டு அந்த பஸ் இப்போவுமே எப்படி ஓடிட்டு இருக்குது அப்படின்னா, பஸ்ஸுக்கு 2 பேர் 3 பேர் ட்ராவல் பண்ணுறாங்க. இது வந்து அவசியமானதையும் யோசிக்கணும். ஒன்று அந்த பஸ்ஸோடைய டிக்கெட் ஃபேரை கம்மி பண்ணணும். கம்மி பண்ணிங்கன்னா தாராளமாக ஆன்லைனில் புக்கிங் பண்ணி வருவதற்கு மக்கள் ரெடி. இன்னொன்று அதோடைய அவேர்னஸையும் அதிகப்படுத்தும். போக்குவரத்து துறையில் இன்னைக்கு இந்த சென்னை ஒன் ஆப் அப்படிங்கிற அந்த ஒரு ஆப்பே வந்துட்டு எவ்வளோ பேருக்கு இன்னுமே தெரியுங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. முன்னாடியே போன அரசுலேயே வந்த ஒரு இதுதான். பட் அந்த ஆப்போடைய ஃபீச்சர்ஸ் இன்னும் எவ்வளோ பேருக்கு நல்லா தெரியும். ஏன்னா அதில் வந்து நீங்கள் ட்ராக்கிங் பண்ணலாம். எந்த ஏரியா இருந்தாலுமே அந்த ஏரியாவில் நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஏரியாவில் இப்போ என்ன பஸ் இந்த ரூட்ல இப்போ போயிட்டு இருக்குது, உங்களை தாண்டி எந்த பஸ் போச்சுன்னு எல்லாமே காட்டுது. அதை டேப் பண்ணீங்கன்னா இது ஏசி பஸ்ஸா என்ன பஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கலான் இருக்குது. பட் அதை பற்றி இன்னும் கொஞ்சம் விழிப்புணர்வு மக்களுக்கு கொண்டு வரணும். அந்த ப்ரீ புக்கிங் ஆன்லைன் பஸ் வச்சிருக்கிறத வந்துட்டு அது இப்படி இருக்குதுன்றத சொல்லணும், விலையவும் குறைக்கணும். நீங்கள் 150 ரூபாய்க்கு அது என்ன ரூட், 2 ரூட்ல தான் போகுது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம்ல ஆரம்பிச்சு திருவான்மியூர் வரைக்கும் போகுது. அது வந்து P91. இன்னொன்று பார்த்தீங்கன்னா P91S நினைக்கிறேன் அந்த மாதிரி அந்த ப்ரீமியம்னால. இன்னொன்று வந்து அங்கே நம்ம சிறுசேரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கோயம்பேடு வரைக்கும் போகுது. அது வந்துட்டு 570S, P570S. ஸோ இப்போ இந்த P570லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் நான் சொல்கிறேன், இந்த சிறுசேரி டு இந்த ரூட்டு அதுவும் சரி இதுவும் சரி, இந்த ரெண்டுமே இந்த லாஸ்ட் எக்ஸ்டென்ட் பார்த்தீங்கன்னா 150 ருபீஸ் ஒரு டிக்கெட்டுக்கு உங்களுக்கு வாங்குறாங்க. 150ங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. நீங்கள் ஒரு ஏசி பஸ் ஃபேரு அதை வந்துட்டு சரி ஓகே, நீங்கள் மற்ற டிக்கெட்லாம் வந்துட்டு நார்மல் டிக்கெட் வந்து இந்த ரேட்டுக்கு விற்கிறீங்க, ஏசிக்கு போகும்போது ஒரு 30 ரூபா 35 ரூபா விற்கிறீங்க, 40 ரூபா விற்கிறீங்க அப்படின்னா இது ஒரு ப்ரீமியம் ஆன்லைனில் போகிறீங்க, இதில் வைஃபை ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்னாலுமே கூட இதே இந்த ஸ்விட்சில் வர ஏசி பஸ் ரெட் கலர் இருக்குது தெரியுமா, அதே மாதிரி தான் இருக்குது இந்த பஸ். உள்ள போனீங்கன்னா பெரிய மாற்றமான எக்ஸ்ட்ரா இதில் வைஃபை இருக்குது, பெயிண்ட் கலர் மாறிக்குது, சிவப்புக்கு பதிலாக ப்ரௌன், அவ்வளோதான். இதுக்கு நீங்கள் 150 ரூபா அந்த டிக்கெட்டுக்கு விற்க வேண்டிய அவசியம் தேவையே இல்லாத ஒரு ஒன்று, ரைட்டுங்களா? ஸோ அதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் விலை குறைப்பதற்கு அது ட்ரை பண்ணி விட்டால் கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற அந்த ஐடி ரூட்டில் தான் விட்டுருக்காங்க இவங்க. திருவான்மியூர் OMR ரோட்டில் போகுது கிளம்பாக்கத்துலேருந்து. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சிறுசேரி டு கோயம்பேடு போகுது. ஸோ இது ஐடி ரூட்டில் இருக்கிறனால உங்களுக்கு வந்து 150 ருபீஸ் அஃபோர்ட் பண்ணுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க. பட் எவ்ரிபடி cannot afford. டெய்லி பேஸில் 150 ருபீஸ் போக வரலாம், யாரும் அஃபோர்ட் பண்ண மாட்டாங்க. 300 ரூபா அதுக்கு வந்துட்டு அவங்க வேறு மெத்தட் தான் யோசிப்பாங்க. ஸோ அதனால் வந்து அந்த விலை குறைக்கணும் இவங்கன்றதையும் நான் சொல்லிக்கிறேன். விண்டேஜ் பஸ்ஸஸ் நான் அன்னைக்கு சொன்னேன் சார் உங்களுக்கு, அது ஒரு பிரச்சனை. ஆமாம், ஏன் விண்டேஜ் பஸ்ல போகணும்னு ஆசைப்பட்டது ஒரு தப்பா? இது போன அரசுலேயே வந்துச்சு நீங்க சொல்லி தான் எனக்கு தெரியும். ஆமா சார். நான் என்னடா இது நான் போட்டோ எடுக்கலாம்னு பார்த்தேன். எனக்கு தெரிஞ்ச வரையும் பராசக்தின்ற ஒரு படத்துக்காக அந்த ப்ரொமோஷன்ஸ்க்காக தான் நான் அதிகமாக பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம். அந்த விண்டேஜ் பஸ்ஸஸ்ன்னு இன்ஃப்ளூயன்சஸ் நிறைய பேர் வந்து இன்ஸ்டால வீடியோ போட்டுருந்தாங்க, இந்த மாதிரி விண்டேஜ் பஸ்ஸஸ் வந்திருக்கு, உங்களுக்கு விண்டேஜ் ஃபீல் வேணும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி பஸ்ஸஸ்ல போகலாம் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. சில எப்படி கொண்டு வந்தாங்கன்னா ஒரு சில பிளேசஸ் இருக்கும், ரிப்பன் பில்டிங், நினைவு தினம், அந்த பீச்சு, அந்த மாதிரி நினைவு பிளேசஸ்லாம் இருக்கும் இல்லையா சார், அதுக்கெல்லாம் வந்து டூருக்கு கூட்டிட்டு போற மாதிரி இருக்கும். அது வேற பஸ். நான் சொல்றது வேற பஸ். ஒரு சவுக்குல டப்பா மாதிரி இருக்கும் அந்த பஸ். அதாவது 70கள் 80கள்ல வந்து எப்படிலாம் நம்ம சினிமால பார்த்த அந்த பஸ், நம்ம அம்மா அப்பாங்கலாம் சென்னையில யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களாம் அந்த பஸ்ல ஏறி போயிட்டு இருந்திருப்பாங்க காலேஜ். இந்த திறக்கிற மாதிரி மூடுற மாதிரி பஸ். அதுல வந்து நான் வந்து சென்னை கோட்ல இருந்து சென்னை ஃபோர்ட் வரையும் தான் போனேன். மினிமம் அது 1.5 கிலோமீட்டர்ஸ், மிஞ்சி போனால் 2 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். அதுக்கு வந்து 13 to 15 ருபீஸ் நான் கொடுத்தேன். அதுக்கு கரெக்டா சொல்லணும்னா 15 ருபீஸ் கொடுத்தேன் அதுக்கு. நான் 2 ரூபா 3 ரூபா அந்த டிக்கெட் ஒரு காலத்துல, இப்ப 4 ரூபா 5 ரூபான்னு சொல்ற டிக்கெட்
அதை நீங்க 2-3 மடங்கு அதிகமா கொடுத்துக்கிறீங்க. கிட்டத்தட்ட 15 ரூபா கொடுத்துருக்கீங்க. 15 ரூபா கிட்ட கொடுத்துருக்கேன். எனக்கு புரியல. நான் எவ்வளோ கேட்குறாங்க? நான் திருப்பி கேட்குறேன். 15னா என்னன்னு கேட்குறேன். அதே தான் சொன்னாங்க அவங்க. சரி ஓகே போயிட்டா போதும் அப்படின்ட்டு நான் போயிட்டேன். என்கிட்ட எதுக்கு இவ்வளோ பெருசு? எதுக்கு இவ்வளோ செலவு? அப்படிங்கிற இது மாதிரி என்னங்க இது என்ன பிரைவேட்டா நடத்துது? எதனா விண்டேஜ் பஸ்ங்கிறது மெமோரியலா வச்சு நடத்திட்டு என்ன இருக்கீங்களா? அப்படின்னா பிராட்வேயோட பஸ் ஸ்டாண்டு ரெனோவேஷன்ல இருக்கு. ஸோ போறவங்க எல்லாருமே அப்படிதான் போய் ஆகணும்னும் போது சில பேர் ஸ்கிப் பண்ணிட்டாங்க. யாருமே ஏறல. எனக்கு அப்புறம் தான் உள்ள ஏற்ற பிறகு ரீசன் தெரியுது. ஓ உள்ள ஏறல இவ்வளோ காசு. அதனால யாரும் ஏறல அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படம் நாங்க தான் சும்மா இருந்தோம்னா நீ தான் வான்னு போன அவன் கூப்பிடுறான்னு பின்னாடியேம்பாங்களா அந்த மாதிரி அந்த மாதிரி. நீங்க நம்பி போயிட்டு இது பண்ணிட்டீங்க. நான் போகும்போது நான் ஆக்சுவலாக பஸ்ஸை பார்த்தேன். பட் எனக்கு தெரியல விண்டேஜ் ஃபீல் நல்லா அந்த பழைய படத்துல பிரபுதேவா படத்துலலாம் அந்த டான்ஸ் ஆடணும் போவாங்க அந்த பஸ் மாதிரி இருக்குது. அப்படிதான் தெரிஞ்சுது. சரி ரைட் ஓகே நல்லா இருக்குதுப்பா. நான் அப்புறம் நீங்க சொல்லி தான் தெரிஞ்சது எனக்கு இவ்வளோ ப்ரைஸிங்கை போட்டு அந்த டிக்கெட்டை விற்கிறாங்கன்னா அது ரொம்ப பேடுங்க. அதை வந்து இவங்க கண்டிப்பா கொஞ்சமாவது கண்டிப்பா யோசிக்கணும். பழனி அடிவாரத்துல 1000 கோடி அந்த இஷ்யூ போயிட்டு இருக்குல்ல சார். நேற்று வந்து சிபிசிஐடிக்கு அதை மாத்தினாங்க அப்படின்றத நாம பேசியிருந்தோம். இப்போ சில அப்டேட்ஸ் வந்திருக்கு. என்ன அப்படின்னா அந்த பழனி தண்டாயுதபாணி ட்ரஸ்ட்டுக்கு சொந்தமான நிலம் அது. அதை வந்து எப்போ வந்து ரெஜிஸ்டர் பண்ணாங்களோ வாங்கினவங்க விற்றவங்க அவங்களாம் எப்படியும் அந்த சார்பதிவாளர் அலுவலகத்துக்கு வந்திருப்பாங்க இல்லையா சைன் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை சிபிசிஐடி வாங்கியிருக்காங்க. விற்றவங்க வாங்கினவங்க அது மட்டும் இல்லாமல் விற்றவங்க யார் அப்படின்னா அந்த ட்ரஸ்டியில் இருக்கிற ஒரு நிர்வாகி ப்ளஸ் வாங்கினவங்க 2 பேர் ப்ளஸ் இந்த சார்பதிவாளர் அந்த ஜஸ்டின் மணிகண்டன் நம்ம சொன்னோம்ல இவங்க 4 பேர் மேலேயுமே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இதில் முக்கியமாக என்ன சொல்ல வராங்கன்னா அந்த எல்லாருமே அந்த 3 பேருமே இப்போ அப்ஸ்காண்டில் இருக்காங்க. அவங்க யாருமே இல்லை. இந்த உறவினர் அப்படின்னு சொன்னது எல்லாமே அரசியல் படுத்தப்பட்டது. அது வந்து இன்னும் சொல்ல போனா கீழே வந்து அந்த அதிகாரிகள் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஒரு விஷயம் தான் வந்து அந்த ஹிஸ்டரி தெரியாம ஜஸ்டின் மணிகண்டன் கையெழுத்து போட்டது. அது வந்து ஒருவேளை இது திட்டமிட்டு நடத்தப்பட்டதா? ஏன்னா அந்த சார்பதிவாளர் அந்த பழனியில இருக்கக்கூடிய சார்பதிவாளர் ஈஸ்வரின்னு ஒருத்தர் இருந்திருக்காங்க. அவங்க ப்ரொமோஷன் பண்ணப்பட்டு வேற இடத்துக்கு போயிட்டு இந்த கொடைக்கானல் இது எல்லாமே வந்து இந்த ஒரு இருக்கா அந்த ஒரு லேண்டை சேல் பண்ணி ஆகணும். இது பல நாள் பிளான் பண்ணி பண்ணதா இல்லை ஒருவேளை எதர்ச்சியா நடந்த விஷயமா? அதிகாரிகள் வந்து ஹிஸ்டரி தெரியாம அவர் சைன் பண்ணிட்டாரா ஜஸ்டின் மணிகண்டன் அப்படிங்கிற ஒரு விதத்துல வந்து இதை பாக்குறாங்க சிபிசிஐடி. இது அதுக்கேற்ற மாதிரி விசாரிச்சுட்டு இருக்காங்க. இந்த ரமேஷ் மினிஸ்டர் ரமேஷ் அவர் பேரு கொண்டு வந்து முழுக்க ஒரு அரசியல் காரணமா தான் பாக்குறாங்க. மற்ற எதிர்கட்சியில இருந்து அறநிலைத்துறையா டக்குன்னு இது பெருசாகும் அப்படின்றதுக்காக இதை பெருசு பண்ணதா தான் நியூஸ் சேனல்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க சார். இவ்வளோ விஷயங்கள் நடந்தாலுமே கூட இப்போ வரைக்குமே கூட தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் அத்தனை மினிஸ்டருங்க கிட்ட பேசின பேச்சிலேயே மினிஸ்டர் ரமேஷ் கிட்ட சொல்லியிருக்காங்களாம் இதை நீங்க முன்னாடியே கவனிச்சிருந்துருக்கலாம்ல, ஏன் இப்படி விஷயத்தை கவனிக்காம விட்டீங்க அப்படின்னு. ஏன் இப்படி சொல்றாங்க? ஏன்னா அந்த அமைச்சர் மீது இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு சிஎம்க்கு அதிகமா இருக்குது. நீங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த நடந்திருக்குது அப்படின்னா வந்துட்டு உடனடியாக அடிச்சு தூக்குங்க, பாருங்க கவனிங்க அப்படி. ஒவ்வொரு அமைச்சர்களுக்கும் போன முறை வச்ச மீட்டிங்ல உள்ள இருந்து நமக்கு கிடைக்கிற தகவல் என்னன்னா ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் இவங்க சொல்றாங்க முதலமைச்சர் ஒவ்வொருத்தவங்களும் கவனமா இருங்க, ஒவ்வொரு விஷயங்கள்லையும் வந்து நீங்க துரிதமா செயல்படுங்க, எதுக்குமே நீங்க பயந்து தயங்கி ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சா வேகமா செயல்படுங்க. எதுக்கு இவ்வளவு வேகமா செயல்பட்ட ரமேஷ் அவர்களுக்கு அதுதான் ஆச்சரியமா இருந்துச்சு. அன்னைக்கு பிரஸ் மீட்ல வந்து அவர் வந்து கூப்பிடும் போதே வந்து ஒரு 15-20 நிமிஷம் இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டாரு. இவங்கெல்லாம் இந்த விஷயத்த பூதாகரம் ஆக்குனாங்கல்ல, இந்த பூதாகரமா ஆக்கப்படுறதுக்கு முன்னாடியே இவங்க நடவடிக்கை துறை ரீதியா எடுத்துட்டு தான் வந்திருக்காங்க. அதுதான் ஜோக்கு. துறை ரீதியா இவங்க நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. கோர்ட்டுக்கு இந்த விஷயம் போய் ப்ராப்பரா இதை வந்து இந்த லேண்டை வந்து எப்படியாவது இந்த சேலை கேன்சல் பண்ணணும்டான்ற பேச்சுவார்த்தைகள்லாம் போய் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கும் போதுதான் இங்கிருந்து வந்து இவங்க பண்றாங்க. புரியுதுங்களா? திமுக போன்ற பாஜக போன்றவர்கள்லாம் உள்ள வருவதற்கு முன்னாலேயே இந்த விஷயம் பாதி சாட் ஆனனாலதான் அவங்க வந்து இதை பத்தி பேசும்போது ரெடியா ஒரு பதிலையும் சொல்லி வச்சிருந்தாரு. முன்னாடியே நம்ம தான் பண்ணிக்கிட்டு இருக்கிற வேலையை பத்தி எந்த ஒரு பயமும் இல்லாம உடனடியாக இப்போ அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகுது. அவங்கெல்லாம் சொன்ன அன்னைக்கு தான் இந்த பிரச்சனையை பற்றி இவங்க கேர் பண்ணவே ஆரம்பிச்சிருந்துருக்கோம். ஐயோ என்னடா எதிர்கட்சிகளாம் கவனிக்கிறாங்களா, என்னடா நடக்குது இங்கன்னு ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு நீங்க சொல்ற இந்த அப்டேட்லாம் வந்திருக்காது. 3 நாள்ல 4 நாள்ல ரைட்டுங்களா? ஸோ அந்த வேகம் இருக்கிற ஒரு அமைச்சருக்கே முதல்வர்கிட்ட சொல்லப்படுறது என்ன அப்படின்னா இந்த வேகம் பத்தாது, இந்த ஒரு தெளிவு பத்தாது. இன்னுமே நீங்க எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி உங்களை எங்கெங்கெல்லாம் அடிப்பானுங்க என்னென்னலாம் பண்ணுவாங்கன்றது வாட்ச் பண்ணிட்டே இருங்க. அனைத்து அமைச்சர்களும் வந்துட்டு பி வெரி 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 ஆக்டிவ். சுத்தி என்ன நடக்குதுங்கிறத பாருங்க, எல்லாத்தையும் ப்ராப்பரா ஸ்டெப் எடுங்கன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் சொல்றாரு. சினிமா அரசியல் பண்ற அந்த முதலமைச்சர் சொல்றாரு. என்னங்க பண்றது, பாவங்க இந்த மக்கள். இந்த சினிமா அரசியல் பண்ற முதலமைச்சர் கிட்ட மாட்டிக்கிட்டு என்ன பாடுபடுறாங்க பாருங்க. முதலமைச்சர் வந்து சர்ப்ரைஸ் விசிட் போயிருக்காரு சார். சைதாப்பேட்டில் வந்து ராஜா சமூக நீதி ஹாஸ்டல் ஒன்று இருக்கு இல்லைங்களா, அங்கே வந்து சர்ப்ரைஸாக விசிட் போயிருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி அங்கே ஒரு மாணவர் வந்து நிறைய குறைகள் அங்கே நடந்தது எல்லாமே சொல்லியிருக்காரு. அந்த குறைகள்லாம் சொல்லும் போது அந்த பையனை நவுத்தி விட்டு இல்லை அப்படிலாம் பண்ணல சார்.
இத்தனைக்கும் சமூக நீதி அமைச்சர் வன்னியரசு அவரோட போயிருக்காங்க. எல்லாம் இருந்தாங்க. அந்த பையன் சொல்லிருக்காரு இந்த மாதிரி சார் நாங்க வந்து கிட்டத்தட்ட போன வருஷம் வந்து இந்த கல்வியாண்டுக்கு முன்னாடி கல்வியாண்டுல வந்து வெறும் வண்டு பூச்சி புழுமா இருந்துச்சு சாப்பாட்டுல. நாங்க வந்து நிறைய மாணவர் அமைப்புல இருந்து போராட்டம் பண்ணோம். போராட்டம் பண்ண பின்னாடி போராட்டம் பண்றாங்க, கேள்வி கேட்கறாங்க அப்படின்ன உடனே ஒரு 5 நாள் 6 நாள் வந்து நல்ல சாப்பாடு போட்டாங்க. அதுக்கப்புறமா திருப்பி பழைய மாதிரியே வந்து சாப்பாடுல வந்து தரம் ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு. முக்கியமா அவங்க சொல்றது என்னன்னா, இங்க இருக்கிற மாணவர்கள் எல்லாமே வந்து வேற வேற, அதாவது படிக்கிறதா இருக்கட்டும், பார்ட் டைம் வேலைக்கு போறதா இருக்கட்டும், யூபிஎஸ்சி அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதுறதா இருக்கட்டும், அதனால நாங்க வெளியில போய் படிச்சுட்டு வரோம் சார். ஸோ எங்களுக்கு டைமிங்ஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரி டைம்ல நாங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு வரோம்னு வச்சுக்கோங்களேன், வந்து தூங்குறோம். இதுக்கு தூங்குறதுக்கு மட்டும் தான் ஹாஸ்டலுக்கு வரோம் அப்படின்னா 9:30 மணிக்கு கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டு உள்ள போயிடுறாங்க. நாங்க எவ்வளோ நின்று சார் லேட் ஆயிடுச்சு, கதவு தரங்கன்னு கேட்குறோம். நீங்க வந்து எங்கெங்கேயோ சுத்திட்டு வருவீங்க, உங்களுக்கு கேட் திறக்கணுமா? நாங்க என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பல பேரு அந்த பார்க்லயும் வெளியிலயும் கொசுக்கள்ல நாங்க படுத்திருக்கோம் சார். இந்த அவலங்கள்லாம் எங்களுக்கு நடக்குது, தயவு செஞ்சு சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சமூக நீதித்துறை அமைச்சர்ட்டையும் முதலமைச்சர்ட்டையும் கோரிக்கை வச்சிருக்காரு அந்த பையன். இது என்னங்க காலேஜாங்க இது என்ன காலேஜ்ல உள்ள நடக்கிற இந்த ஹாஸ்டல் நடத்திக்கிட்டு இருப்பானுங்க அந்த மாதிரியா? காலேஜ் பசங்க நம்ம பசங்க இந்த நேரத்துக்கு போகணும், இந்த நேரத்துக்கு வரணும்னு நடத்துறதுக்கு ஒவ்வொருத்தரும் வேலைக்கு போயிடறான். அவன் படத்துக்கே போயிட்டு வரட்டும். நான் என்ன சொல்றேன், அவன் படத்துக்கே போயிட்டு வரட்டுமே. அவனை தடுக்கிறதுக்கு இந்த ஹாஸ்டல்ல இருக்கிறவங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? நீ இங்கே தான் போகணும், இங்கே தான் போகக்கூடாதுன்னு சொல்றதுக்கு என்ன உரிமை இருக்குது அவங்களுக்கு? ஏன் களைப்புக்கு எவனுமே படம்பா கூட போக மாட்டானா? இல்லை ஃப்ரெண்ட்ஸோட டின்னர் போய் சாப்பிட்டே வர மாட்டானா? எனக்கு இது புரியவே இல்லைங்க. 9:30 மணிக்குள்ள உள்ள இருக்கணும் ஒரு அடல்ட்டை தடுக்கிறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குது? இங்க இருந்துட்டு நீ அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றது வந்து எந்த விதத்துல நியாயம்னு தெரியல. அதெல்லாம் கேட்டிருக்காரு. கண்டிப்பா இதெல்லாம் சரியாகும்னு நினைக்கிறேன். நான் யோசிச்சேன், இதுக்கு முன்னாடி ஏதாவது வீடியோ வந்திருக்கா அந்த இடத்துல இருந்து, அதனால சர்ப்ரைஸ் விட்டு போயிருக்கான்னு தெரியல, என்னன்னு தெரியல. மேபி வன்னியரசு அவர்கள் சொல்லியிருக்கலாம், இந்த இடத்துல நிறைய பிரச்சனை இருக்கு, நீங்க வந்து பார்த்தா இது வந்து நம்ம கட்சி ரீதியாக இல்லைனாலுமே கூட சொல்லணும். பட் ஸ்டாலின் அவர்களும் ஒரு சர்ப்ரைஸ் விட்டு சொல்லி போயிருந்தார் இதே மாதிரி. லண்டனுக்கு அவர் பேரனை பார்க்கறதுக்கு இன்பநிதி ரொம்ப ஹாப்பியா இருந்திருக்கு. ஆமா, இன்பன் தாத்தா அப்படியோட டேய் மை டியர் இன்பா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் அந்த சர்ப்ரைஸ் எல்லாம் கண் நெகிழ்ச்சியாக ஒரு குடும்ப தலைவராக அவர் தோற்கலை எங்கேயுமே பார்த்தீங்கன்னா. என்ன இப்போ இந்த போராட்டம் நீங்க சொன்னா ஞாபகம் வருது. இதே மாதிரி என்ன நடந்துக்குது அப்படின்னா, இன்னொரு கல்லூரியில வந்துட்டு ஒரு போராட்டம் ஒன்று நடக்குது. அவர்கள் இந்த இதுல இந்த அகாடமிக் இயர் ஆரம்பிச்சதுல இருந்து இங்க வந்து சாப்பாடு சரியில்லை. 60 நாள்ல ஆமாம் கரெக்டு. இந்த அகாடமிக் இயருங்க கரெக்டாக இந்த அகாடமிக் இயர்னு சொல்கிறத விடங்க மே 10ஆம் தேதிக்கு அப்புறம் இங்கே சாப்பாடு சரியில்லைங்க அப்படின்னு காலேஜ் வெளியே வந்து பாலிமர்லேருந்து ஆரம்பிச்சு எல்லா சேனல்களையுமே வச்சுட்டு பேட்டி ஒருத்தர் கொடுக்குறாப்புல. அவருக்கு பின்னாடி நிற்கிற அந்த கையில் அவங்க பிடிச்சிக்கிற பதாகைகள் நீங்கள் ரொம்ப க்ளோஸ்அப்பாக கவனிக்கணும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பதாகைகள்லையுமே இருக்கக்கூடிய அந்த ஒரு டெக்ஸ்ட்டு, ஃபாண்ட்டு, அதில் யூஸ் பண்ணியிருக்கிற இமேஜஸ், கலர் பேலட்டு, இதெல்லாம் நீங்கள் இது நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா அந்த இவர் கூலி படத்தில் வர மாதிரி உன்னை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன் இன்னுமா தெரியல நான் யாருன்னு அப்படின்னு பார்த்தா ஜென்சி டிஎம்கேவுடைய டெம்ப்ளேட் பேட்டர்ன் அவனுங்க அச்சு குத்துக்கிறானுங்க. அச்சு குத்து அனுப்பிக்கிறாப்புல தம்பி யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா போயிட்டு அழகா ஏற்கனவே ஸ்டாலின் அவர்களோடலாம் போயிட்டு ஃபோட்டோ எடுத்துருக்கிறது, ஃபோட்டோ வெளியிடப்பட்டிருக்குது. அப்படி கருப்பு சட்டை போட்டு ஃபோட்டோ கொடுத்துருக்காரு. அந்த ஃபோட்டோவை போட்டு தம்பி யாருன்னு பேரோட போட்டு எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு எதிரா இந்த ஹாஸ்டல்ல சாப்பாடு நல்லா இருக்குன்னு ஒரு 10-20 பேர் கிடையாது, 530 பேர் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. சார் இந்த கல்லூரியில இருக்கிற மாணவர்கள்ட்ட இப்ப உடனே இவன் பண்றான்றனால நீ கேட்டிருந்தா மொத்த கல்லூரியும் வாங்கிட்டு போனாங்களோ என்னமோ தெரியல. கல்லூரி சாப்பாடு சூப்பரா இருக்குது, எல்லா கல்லூரியோட சாப்பாடும் அற்புதம்லாம் இங்க யாரும் சொல்ல மாட்டாங்க. பட் உன்னுடைய இன்டென்ஷன் இதுக்கு பின்னாடி என்ன? சரி ரைட், இப்போ இந்த ஹாஸ்டல்ல வந்து இப்ப திடீர்னு மே 10ஆம் தேதிக்கு அப்புறமா உங்க ஹாஸ்டல்ல ஏன் சாப்பாடு சரியில்லை, ஒரு காரணம் சொல்லு. இவன் மாறிட்டானுங்களா? இந்த என்ன சொல்லுவாங்க, அந்த கான்ட்ராக்ட்ல இருப்பாங்களே சாப்பாடு, அந்த கேன்டீன் கான்ட்ராக்டர் திடீர்னு மாறிட்டாருங்க. அவர் மாறினதுக்கு அப்புறம் இப்ப புது கான்ட்ராக்டர் சாப்பாடு சரியா போல நீ சொல்லலாம். இதே கான்ட்ராக்டர் போட்ட சோறு தான் நீ தின்னுகிட்டு இருந்திருக்க இத்தனை நாளா. இன்னைக்கு திடீர்னு உனக்கு மே 10க்கு அப்புறம் சோறு சரியில்லையா? அது பிரச்சனை சோறுல இல்ல, உன் வயிறுல இருக்குது. உன் வயிறு கொஞ்சம் எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அதுக்கு வேணா கூப்பிடு, உன் கட்சியில இருந்து கூப்பிட்டு வந்து ஃபயர் இன்ஜின் வச்சு எரிப்பாங்க. இது எரிக்க மாட்டாங்க, அணைப்பாங்க. ஏன்னா அவங்க வந்தாங்கன்னா அந்த கட்சியில வந்தா இன்னும் எரிய தான் வைப்பாங்க. அதனால கரெக்டா என் வாயில அப்படி வந்துருச்சு. ரைட்டா, இவர் இப்படி சொல்றாங்களா? இந்த பசங்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி வந்து சார் அந்த பையன் ஏதோ அவனுடைய கட்சி இனிஷியேட்டிவ்காக அவனுடைய சுய இதுக்காக பண்றான் சார், அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இதே இங்கே நாங்கள் இவ்வளோ பேர் சாப்பிட்றோம், 530 பேர் நாங்கள் வந்து சைனை போட்டுருக்குறோம், பாருங்க இங்கே சாப்பாடு நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்களா. அடுத்து இன்னொரு வீடியோவை போட்டு காட்டுறாங்க. அந்த ப்ரொஃபஸர் ஒருத்தர் வந்து கேட்குறாரு, ஏய் இவ்வளோ நேரமா என் கூட தானடா இங்கே வந்து டீ கடையில் தோல் மேலே கை போட்டுலாம் நின்று பேசிட்டு இருந்த, என்கிட்ட நீ அப்போ சொல்லியிருக்க கூடாதா? இதை தினமும் என் கூட நான் இவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறேன், என் கூட நல்லா பேசிட்டு தான்டா இருக்கிறேன், எதுக்குறா இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு போராட்டம் பண்ணணும்னு பண்ணுற அப்படின்னு கேட்டேன்.
பதிலே வரல அந்த சைடுல இருந்து. அதான் சார்னு வந்து எனக்கு பதில் வரல. கொடுக்கப்பட்ட டாஸ்க் என்னன்னு புரிஞ்சுக்காம இவர் வேற குறுக்க வந்து கலைக்கிறாரு, எல்லாத்தையும் கேமரா வேற நோட் பண்ணுதேன்னு தோன்றான். ஜோக்ஸ் அப்பாட்டுங்க, நான் திரும்ப திரும்ப ஒன்னே ஒன்று சொல்றேன், திமுகட்ட உன் அழிவு பாதைக்கு நீ உட்காந்து இப்ப அழகா ரோட்ல ஜேசிபியை வச்சு இடிச்சு என்னென்ன தார்லாம் போட்டு தார் போட்டு சூப்பரா ரோடு கட்டிக்கிட்டு இருக்கிற உன் அழிவு பாதைக்கு இது 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 திஸ் இஸ் டெஃபினெட்லி a road towards your end. எல்லா ரோடுமே எண்டு கிடையாதுங்க. ஒரு ஒரு ரோடும் ஒரு ஒரு ஊருக்கும் அடுத்து மாறி எங்கேயாவது போயிட்டே இருக்கும் அந்த பாதைகள். ஆனா இது திமுகவின் அழிவு பாதைக்கான ரோடு. நீ நீயே அழிச்சுக்கிறது ரெடி பண்ற. எனக்கு எங்க காலேஜ் பசங்களுக்கு என்ன பாவம்? அந்த காலேஜ் பசங்களுடைய பள்ளி நாட்களை அவங்க போய் காலேஜ்ல போயிட்டு படிக்க வேண்டிய கல்லூரி நாட்களை கெடுப்பதற்கான ஒரு கேவலமான எண்ணம் உங்களுக்கு எங்கேருந்து வந்துச்சு? உன்னுடைய சுய லாபத்துக்காக, உன் கட்சி லாபத்துக்காக கல்லூரி மாணவர்களுக்கு மத்தியில உன் கட்சியோடைய இதை திணிச்சு விட்டு அவனுக்கு ஒரு டாஸ்க்கை கொடுத்து அவன் இப்போ உங்க தேவையில்லாம போய் இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுத்து அவங்க போலீஸ் அவ்வளவு பேர் வந்திருக்காங்க, காலேஜ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ப்ரொஃபசர்ஸ் வந்திருக்காங்க. இன்னொருத்தன் ஒரு பையன் போய் இதுக்காக ஒன்று போய் எழுதிட்டே இருக்கிற கட்சிக்கு அகேன்ஸ்டா இவன் தேவையில்லாம ஒன்று பண்ணணுமே பண்றான்டா இவன் அப்படின்னு அவன் இதை புரிஞ்சுக்கிட்டு இவன் கட்சிக்காரன்றதை தெரிஞ்சுக்கிட்டு இவன் போய் ஒரு 530 பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி கொண்டு வந்து இங்க நின்று பிரஸ் பேசி இந்த கேவலமான ஒரு தருதலை பண்ண ஒரு வேலையை இவ்வளவு பேர் நம்ம உட்காந்து ஒரு வீடியோ 10 நிமிஷம் பேசிட்டு இருக்கோம். எத்தனை பேரோட டைம் நீ வேஸ்ட் பண்றது இதுல? ஹூஸ் டைம் ஆர் யூ வேஸ்டிங்? எதுக்குங்க உங்களுக்கு? ஏங்க இப்படி நீங்க உங்க டைம் எவ்வளவு வேஸ்ட் பண்ணிக்கங்க? பிகாஸ் உங்களுக்கு டைம் நிறைய இருக்குது. ஏன்னா உங்களுக்கு வேலை கிடையாது, நீங்க வீட்டுல சும்மா உட்காந்துருக்கீங்க. பட் ஆனா எங்களுக்கு வேலை இருக்குது. நாங்க முக்கியமா இந்த நாட்டில் நடக்கிற நல்லதை பத்தி பேசணும்னு யோசிக்கிறோம், மக்கள் அதை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. எங்க டைம் நீ வேஸ்ட் பண்ணிருக்காது. இந்த மாதிரி முட்டாள்தனமா மாட்டிக்கிற மாதிரி கேவலமா ஜோக்கர் அரசியல் பண்ணாதன்னு சொல்றேன். உனைய டெம்ப்ளேட் அரசியல்னு சொல்லியாச்சு, இப்ப அடுத்து புது ஜோக்கர் அரசியல். இது 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 நிஜமா ஜோக்கர் அரசியலுங்க. நீ ஒரு பையனை விட்டு பண்ற அப்படின்னா அட்லீஸ்ட் நீ வந்து ஆர்கானிக்காவது பண்ணி காட்டேன், உனக்கு ஒரு கிளாப்பாவது நாங்க பண்றோம். ஜோக்கர் மாதிரி ஒரு அரசியல் பண்ற, ஒரு பையனை கொண்டு வந்து அழகா பேச வைக்கிற, அவன் பேசுனதுக்கு அப்புறம் ப்ரொஃபசர் வந்து கேட்கறாங்க பதில் இல்ல, இன்னொருத்தன் கொண்டு வந்து 500 பேர் இந்த ஹாஸ்பிட்டல் நாங்க வந்து சைன் போட்டுக்கிறோங்க, நல்லா தாங்க சாப்பாடுன்னு சொல்றான். என்ன பதில் பேச போற? அவன்கிட்டயே பதில் இல்ல. அவன் போட்டோ வேற ரிலீஸ் ஆயிடுச்சு, உங்க தலைவரோட உட்காந்து கை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி. இப்ப என்னங்க உங்க பண்ண போறீங்க? ஏங்க இந்த ஜோக்கர் அரசியல்? உங்க ஜோக்கர் அரசியலால உங்க வாழ்க்கை இன்னும் வீணா போயிட்டு இருக்குது, எங்க டைம் வேஸ்டா போயிட்டு இருக்கு. டோன்ட் வேஸ்ட் பீப்புள்ஸ் டைம் பை யுவர் ஸ்டூபிட் பாலிடிக்ஸ். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நேற்று வந்து ஒரு இதில் மேடையில் பேசியிருந்தாரு சார். இதுவரையுமே வந்து தாவேக்காட ஆட்சியை ரொம்ப பாசிட்டிவாக தான் பார்க்கப்படுது, அவங்க கொண்டு வர விஷயங்கள்லாம் நல்லா தான் இருக்குது. முக்கியமாக பாமகவோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா சாதிவாரி கணக்கெடுப்பு. அதை வந்து எல்லா சீஃப் மினிஸ்டர் பேரும் சொன்னார், ஜெயலலிதா அம்மா, கருணாநிதி, இவங்க எல்லாத்தையுமே வந்து நாங்கள் போய் சொல்லியிருக்கோம், ஐயாவும் போய் சொல்லியிருக்காரு. ஆனால் பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்களே கூட இருக்க அதிகாரிகள்லாம் வேணாம், நிறைய பிரச்சனை வரும் அப்படிலாம் சொல்லுவார். பட் ஆனால் முதலமைச்சர் வந்து நாங்கள் போய் சொன்னோம், அவங்க அதிகாரிகிட்ட பேசுவோம், இல்லை சார் பெரிய பிரச்சனை வரும், அவங்களும் சொல்லியிருக்காங்க, இல்லை என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம், சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனிவே நம்ம எடுத்தாலும் எல்லாமே சேர்ந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் போகுது, அங்கே வந்து எல்லா விஷயங்களும் முடக்கிடுறாங்க அப்படின்னாலும் சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்னு தமிழ்நாட்டில் இன்னும் எடுக்கப்படல இல்லையா ரொம்ப நாளா. ஸோ அது எடுக்கிறது வந்து ஒரு சமூக நீதியான விஷயம். அதை எடுக்கிறதுக்கு விஜய் அவர்கள் ஒப்புதல் தெரிவிச்சிருக்காரு, அதை அனௌன்ஸ்மெண்ட்டாகவும் சொல்லியிருக்காங்க, அப்படிங்கிறது வரவேற்கத்தக்க விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க சார். இவர் இந்த மாதிரி பேசும்போது கூட்டணிக்கு ஒரு வேளை போக வாய்ப்பு இருக்கா அந்த மாதிரியும் யோசிக்கலாம். சாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்குன்னு அவர் ரொம்ப ஹாப்பி அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அதில் இப்போ சொல்லிருக்கிறது வந்து மக்கள் கணக்கெடுப்பு சொல்லிருக்கிறாங்க, சாதிவாரி கணக்கெடுப்பு இதுலேயே தான் சொல்கிறாங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்குள்ள சார், மக்கள் தொகை கணக்கெடுப்புன்ற இந்தியா ஃபுல்லா. ஸோ இப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பும் வரப்போகுது, அதுக்கு நீங்கள் எல்லாருமே வந்து ரெடி ஆகிக்கங்க. நான் வந்து என்னுடைய இதை ஆரம்பிச்சுட்டேன், செல்ஃபாக நீங்களே உங்களுடைய கணக்கெடுப்பையும் கொடுத்துடலாம். ஸோ நான் வந்து பண்ணிட்டேன் என்னோடதை, நீங்கள் உங்களோடது பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கரெக்டான டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து நீங்கள் ஒருத்தங்க இருக்கீங்கன்றது செல்ஃபாகவும் பண்ணிக்கலாம் ஆன்லைனில், இல்லைனா நேரில் வீட்டுக்கு வருவாங்க. அப்போ கரெக்டாக அது கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்து சொன்னீங்கன்னா தான் உங்களுடைய டேட்டா, நீங்கள் எத்தனை பேர் இந்த நாட்டில் இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறீங்கன்ற அந்த நம்பர்ஸ் நமக்கு முக்கியம். அப்போ உங்களுக்கு இந்த தொகுதியில் இவ்வளோ பேர், இந்த ஊரில் இவ்வளோ பேருன்றதெல்லாம் தெரியும். அப்போ உங்களுக்கு நாங்கள் என்னென்ன இதை கொடுக்கணும், இது எல்லாத்துக்கும் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புன்றது ரொம்ப முக்கியம். அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு வேணும்னு சிஎம் கேட்டிருக்காரு. அதே நேரத்தில் இப்போ நீங்கள் சொல்கிற இந்த ஒரு விஷயமும், ஸோ சென்சஸ் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் மக்களுடைய இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு நல்லதுக்காக நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி வந்து இது வந்து இந்த சமூகத்துக்கு இந்த நேரத்தில் இது இருந்தா எவ்வளவோ பேருக்கு இன்னும் இதனால அரசுகிட்ட இருந்து வரக்கூடிய பலன்கள் இருக்குது, இந்த அரசு பலன் கொண்டு போய் சேர்க்கறதற்கான இது ஒரு முயற்சி எடுப்புன்னு சொல்றாங்க. பட் இது எந்த ஒரு இடத்துலையுமே பொலிட்டிசைஸ்ட் பண்ணப்படாம இதோடைய நெகட்டிவா சில விஷயங்கள் இருக்கும். ஒரு சாதிவாரி கணக்கெடுப்புக்குன்னு சில நெகட்டிவ் இருக்கும். என்ன அப்படின்னா வந்து இந்த சாதியில நாங்கெல்லாம் இவ்வளவு பேர் இன்னைக்கு தெரியுமா,
அப்படின்னு ஒண்ணு ஸ்டார்ட் ஆகும். ஓகே ஓகே. எங்களுடைய பெர்சன்டேஜ் இவ்வளோ, இன்னைக்கு நாங்க தான் தமிழ்நாட்டுல 2வது பெரிய சாதி, அப்படி இன்னைக்கு தமிழ்நாட்டுல நாங்க தான் 3வது பெரிய சாதி அப்படின்னு சில சாதி கட்சிகள் கிளம்புவாங்க. அவங்களுக்கு மட்டும் இதுல கொஞ்சம் வழிவகுக்காம, இதுல யாரு 2வது ஹையஸ்ட் 3வது ஹையஸ்ட்னு எனக்கு தெரியாது, என்னைய கொத்துட்டு போறாங்க எனக்கு தெரியாது சொல்றேன். இந்த மாதிரிலாம் சரி, நான் தான் இந்த ஊர்லயே வந்து 37வது ஹையஸ்ட் அப்படி வச்சுக்கோங்களேன் நீங்க சொன்னாங்க. அந்த மாதிரி ஏதாவது இருந்துடக்கூடாதுன்றதான் என்னுடைய இது. ஸோ இது வந்து உங்களுடைய மெஜாரிட்டி யாரு, நீங்க யாருன்னு காட்டுறதுக்கான கணக்கெடுப்பு இது கிடையாது இல்லையா. இந்த கணக்கெடுப்புங்கிறது வந்து அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயங்கள். இந்த மக்களுக்கு இதெல்லாம் கொண்டு போய் சேர்க்க முடியல, இன்னும் இந்த மக்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் இல்லை அப்படின்ற விஷயங்கள் தான் இங்க. அந்த சாதிகள்லாம் ஒரு சில கேட்டகரிஸ்குள்ள வராமே இருக்கும் இல்லையா, அவங்களுக்கான எந்த சலுகைகளும் சரி எந்த திட்டங்களும் சரி போய் சேராது, இடஒதுக்கீடு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும், அதெல்லாம் போய் சேராது. இது சமூக நீதிக்கான ஒரு வழியா தான் நம்ம பார்க்கணுமே தவிர இதை வந்து கேஸ்ட் பாலிடிக்ஸா பார்க்க கூடாது. எக்ஸாக்ட்லி, வெல் செட். சார், திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து லண்டன்ல இருந்து நிறைய திமுக எம்பிஸ்ட்டை வந்து ஆன்லைன்ல பேசினாரு, நம்ம பார்த்தோம். என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, வரக்கூடிய நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் வந்து டீலிமிட்டேஷன் கொண்டு வந்தாங்க, இந்த மாதிரி வேற ஏதாவது மசோதா கொண்டு வந்தாங்க அப்படின்னா நாம என்ன பண்ணாலும் சரி காங்கிரஸ் கூட மட்டும் நிற்கவே கூடாது அப்படின்ற மாதிரி டெசிஷன் அவங்க எடுத்துருக்கிறதா சொல்றாங்க. சார், அதை பார்த்தீங்களா? நான் பார்த்தேன். 2029க்கு அப்புறமா நீங்களாம் அங்கே இருக்க மாட்டீங்க, இப்போவே கடைசியாக என்னெல்லாம் பண்ணுமோ பண்ணிக்கங்கன்னு சொல்லியிருக்காரு. அதையும் பார்த்தேன் கண்டிப்பாக. ஆமாம், நான் 29 எலெக்ஷனில் எப்படி வந்து இப்போ இருக்கிற எண்ணிக்கைங்கிறது வந்து எப்படி 40 ஜெயிப்போம் அப்படின்றதெல்லாம் இருக்காது. இட் இஸ் கோனா பி வாஷ் அவுட். ஏன் சார் இல்லையே, பாஜக கூட கை கோத்துருவாங்கல்ல சார். நீங்கள் கை கோருங்க, கால் கோருங்க, நீ என்ன வேணா கோருங்க சார். மக்கள் என்ன கோருகிறார்கள் என்று பார்க்கணுமா இல்லையா? இல்லையா, மக்கள் கணக்கு தானேங்க. உங்க கணக்கெல்லாம் வந்து என்ன பெரிய கணக்கு நீங்க போடுங்க கூட தான். திமுக கூடயும் அதிமுகவும் ஒன்னா சேரணும் கணக்கு போட்டீங்க, நடந்துச்சா? இல்லை வந்து விசிகா தலைவரை வந்துட்டு சிஎம் ஆசை காட்டி நீங்க 2 பேரும் எப்படியா இந்த கூட்டணியை வந்து நிகழ்த்திடலாம்னு நினைச்சீங்க, நடந்துச்சா? இல்லை. நான் என்ன கேட்குறேன், ரொம்ப சிம்பிளுங்க. நீங்க உங்க எம்பி கூடலாம் மீட்டிங் வைக்கிறீங்களா, அதெல்லாம் விடுங்க. முதல்ல எம்எல்ஏங்களோட மீட்டிங் ஒன்று வைங்க. என்ன ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறாங்க உங்க எம்எல்ஏங்க. எல்லா தொகுதியும் அப்படியே இருக்குது. அந்த கொசு வேற வாங்க போது என்கிட்ட, நானும் பார்த்துனே இப்போ பறந்துச்சு பார்த்தீங்கன்னா இல்லையா, உங்க பின்னாடி பறக்குது, என் பக்கத்துல பறக்குது. அதனால என்னன்னா இப்போ இந்த அதாங்க இந்த கொசுங்க குறுக்க வந்து பேசுறத மறக்க வச்சுருக்கு திமுக பாஜக ரைட்டா. இப்போ அன்னைக்கு நீங்க ஒன்று பண்ணீங்க, அதெல்லாம் ரைட்டு. முதல்ல நீங்க இப்போ எம்எல்ஏவோட மீட்டிங் ஒன்று வைங்க. ஆமாம், உங்க எம்எல்ஏங்க யாரும் எந்த தொகுதி எதுவும் சேர்ந்து கிடையாது. திமுகவோட அரசு இருந்தா ரைட்டு. இன்னைக்கு தாவேக அரசுன்னு உடனே திமுக எம்எல்ஏக்கள் யாரும் உருப்படியா ஒரு வேலை செய்யறது கிடையாது. இன்னும் பல எம்எல்ஏ ஆஃபீஸ் வந்துட்டு சும்மா கிடக்குது, எங்கேயும் நீங்க வர்றது கிடையாது அப்படின்ற மாதிரி பல கம்ப்ளைண்ட்ஸ் ஆல்ரெடி மக்கள் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு முதல்ல ஒரு மீட்டிங்கை போட்டு வைங்கன்னு சொன்னா, லண்டன்ல இருந்து ஆன்லைன்ல எம்பி மீட்டிங்கு 40 வேற இதுல என்ன காமெடி பண்றது. இந்த மீட்டிங்ல என்ன சொல்றாங்க அம்மா? அப்ப இல்ல சார், அவர் என்ன சொல்றாருன்னா, இதுக்கு மேல எந்த மசோதா கொண்டு வந்தாலும் சரி நீங்க காங்கிரஸ் கூட நிக்க கூடாது, மாநிலங்களோட உரிமைக்காக திமுக தனித்து நிக்குமே தவிர காங்கிரஸ் கூட நிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நாடாளுமன்றத்துல இப்ப விவாதம் நடக்கும் இல்லையா, காங்கிரஸோட சேர்ந்து நம்ம ஏதாவது போராட்டம் பண்ணனா, நாம அவங்க ரிஜெக்ட் பண்ணா நாம ரிஜெக்ட் பண்ண அந்த நிலைப்பாடு எடுக்கணும்ல, அந்த மாதிரிலாம் கூட எதுவும் நீங்க பண்ண தேவையில்லை. அவங்க ரிஜெக்ட் பண்றாங்கன்னு தெரிஞ்சிட்டாலே அது நல்லதோ கெட்டதோ நம்ம வந்து சப்போர்ட் பண்ணிடுவோம்டா. அப்படி எப்படி யோசிக்கிறீங்களா? எப்படி எனக்கு புரியல. எனக்கு இல்ல, அவங்க கூட நிக்க கூடாதுன்னா எப்படி? இதுக்கு முன்னாடி எழுதி போட்டீங்களே இந்த மாதிரி அவங்க பக்கத்தில் நாங்கள் அமர மாட்டோம், எங்களுக்கு வேறு இருக்கைகள் கொடுக்குமாறு தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறோம்னு ஒரு லெட்டர் எழுதி போட்டீங்களே, அந்த மாதிரி அவங்க கூட நிக்க கூடாதா? அவங்க நின்னாங்க அப்படின்னா ஒன் ஆர்ம் டிஸ்டன்ஸ் நில்லுடா காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் தள்ளி நிக்க வச்சுட்டு இப்படி நினைப்பீங்களா? நீங்க இப்படி அவங்க கிட்ட வந்தாங்கன்னா நவுந்துப்பீங்களா? என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஐயோ, ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்களுடைய நம்பர்ஸ்னால நீங்க கொடுக்குற சப்போர்ட் எஸ்ஸோ நோவோங்கிறத வச்சு தமிழ்நாடு அரசியலோ இந்திய அரசியலோ 2029க்கு அப்புறம் இருக்காது. ஏன் அப்படின்னா இப்ப ஆல்ரெடி 59 ரைட்டுங்களா? இதுல நீங்க ஒரு ஜோக் யோசிச்சு பார்க்கணும். நீங்க யாரு, திமுக யாரு அப்படின்னா, இவ்வளோ சீன் போட்டு கெத்து காட்டி மாஸ் காட்டி நக்கல் அடிச்சு கிண்டல் பண்ணி கேலி பண்ணி ஒன்றும் இல்லைன்னு தாவேக்காவை சொல்லி இன்னைக்கு நீங்க எங்க தான் பார்க்குறீங்க? கஷ்டப்பட்டு 59 சீட்டு, அதாவது செகண்ட் இடத்துக்கு ரன்னர் அப்புக்கு போட்டி போட்டு அதிமுகவோட ஜஸ்ட் 12 சீட்ஸ் எக்ஸ்ட்ராவா வாங்கி நீங்க இன்னைக்கு எதிர்கட்சியா உட்காந்துட்டு இருக்கீங்கிற நான் இந்த இடத்துல அழுத்தம் திருத்தமா சொல்லிக்கிறேன். நீங்க கஷ்டப்பட்டு, அதுவும் காலை 10 மணி நிலவரப்படி 9 மணி நிலவரப்படி பார்க்கும்போது எதிர்கட்சி அதிமுகவோ என பலரும் யோசித்து திமுக எதிர்கட்சி கூட கிடையாதுன்னு 4ஆம் தேதி மே மாசம் நாங்களாம் பல பேர் நினைச்சோம். நீங்களும் நினைச்சீங்க திமுக பீஸ்
அப்படிங்கறத எனக்கு நான் ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்கா சொல்றேன். ஓகே ரைட்டுங்களா? அப்ப கிட்டத்தட்ட நீங்க வந்து அந்த 2வது பொசிஷனை கூட நீங்க விட்டுருந்துருப்பீங்க. ஏதோ எங்கேயோ தப்பிச்சு 1000 ஓட்டு வித்தியாசத்துல, அந்த மாதிரி 500 ஓட்டு வித்தியாசத்துலலாம் சில இடங்கள்ல நீங்க ஜெயிச்சனால 2வது இடமாவது அட்லீஸ்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதனால அதை வச்சுக்கிட்டு கம்முன்னு இருக்கணும். ரைட்டா? சுத்தி முத்தி நடக்கிறதெல்லாம் வேற பாருங்க. ஒவ்வொரு ஊர்ல வந்து ஒவ்வொரு ஊழலா வெளியே வந்துட்டு இருக்குது. திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த பஸ் மேட்டர் எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு கிராமத்துலேயுங்க அந்த இப்போ ஒரு வீடியோ நீங்க ஒன்று வந்திருக்குது. அதை பற்றி பேசுவோம் அந்த பஸ் மேட்ரு. அதுக்கு முன்னாடி இதை நான் சொல்லிடுறேன். இவங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிள். அடுத்து மாமன்ற உறுப்பினர்களுடைய எலெக்ஷன் நடக்கும். அங்கேயும் நீங்க வாஷ் அவுட் ஆயிடுவீங்க. அங்கேயும் ஃபுல்லா தாவேக ஆளுங்க உள்ள வந்துருவாங்க. 2029 காங்கிரஸ் கூட நம்ம இவங்க நாடாளுமன்ற தேர்தலில் எல்லாரும் சேர்ந்து நிக்க போறாங்க. அவெஞ்சர்ஸ் படம் பார்த்துருக்கீங்களா நீங்க? பார்த்துருக்கேன் சார். அவெஞ்சர்ஸ்ல எண்டு கேம்னு வரும். இது தாண்டா எல்லாத்துக்கும் எண்டு அப்படின்னு ஒரு எண்டு கேம் வரும். அசெம்பிள். அந்த எண்டு கேம்ல கிளைமேக்ஸ் சீன் ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? எல்லாம் ஒண்ணு கூடிடுவானுங்க அந்த ஒரு தானோஸ் அடிக்கிறதுக்கு. கடைசி மோதிரத்தை அடிச்சு புடுங்கணும். இப்ப ஆமா எல்லாம் வந்துருவானுங்க. மொத்தமா நின்றுடுவானுங்க. கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்சில இருந்து எல்லாம் வந்துருவானுங்க. அந்த மாதிரி 2029 எலெக்ஷன் இருக்க போகுது. அதனால இந்த 40 பேரை ஜாகிரதையா எல்லா வேலையும் பண்ண வச்சு என்னென்னலாம் சம்பாதிக்கணுமோ சம்பாதிச்சு கிளம்ப சொல்லு. அதுக்கப்புறம் ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு, எம்பியா இருக்கிறோன்ற தைரியத்துல கொஞ்சம் ஓவரா வாய் பேசிட்டு இருக்காருல்ல, ராஜா ராஜாதி எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகே சார், என்ன சொல்றாங்க நியூஸ்லலாம் அப்படின்னா, மசோதா பாஸ் பண்றாங்க அப்படின்னா இந்திய கூட்டணி இப்போ வந்து இந்திய கூட்டணி எவ்வளவு ஓட்டு, இந்த சைடு என்டிஏ கூட்டணி எவ்வளவு கூட்டு, இந்த மாதிரி தானே பார்ப்பாங்க. இப்போ இவங்க ஒரு மசோதா பாஸ் பண்றாங்கன்னா இவங்களாம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பாஸ் பண்ணுவாங்க, இங்க இந்திய கூட்டணி இருக்கவங்களாம் அப்போஸ் பண்ணுவாங்க. இப்படிதான் நம்ம பார்த்துருக்கோம். ஒருவேளை இந்திய கூட்டணி இருந்து இப்போ வெளியில வந்த கணக்கு தான் திமுகக்கு. பாஜக கூட சேர்ந்துருவாங்களோ சார்? அதெல்லாம் தெரியாது எனக்கு. பட் ஆனால் அஃபிஷியலா டிக்ளேர் பண்ணுங்க, இந்திய கூட்டணியிலிருந்து நாங்கள் வெளியே வந்து விட்டோம். 2029 வரைக்கும், அது வரைக்கும் நீங்க இப்ப எங்கெங்கெல்லாம் வந்து இந்தியா கூட்டணி என்டிஏ பிளஸ் அப்படின்னு போட்டு இத்தனை நம்பர்ஸ் இந்த மசோதா பில் பாஸ் பண்ணும்போது அப்படின்னு வரும்போது அதை எங்க நம்பரை சேர்க்காதீங்க, நாங்க டிஎம்கேன்னு தனியா எங்களை போடுங்கன்னு தைரியம் தான் சொல்லுங்க. வெளிநடப்பு பண்ணிடுறாங்களே சார் எங்க. அதாவது நான் உனக்கு போடவும் மாட்டேன், நோவும் எஸ்ஸும் சொல்ல மாட்டேன், நோவும் சொல்ல மாட்டேன், நான் வெளில போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி கலைச்சிட்டு வீட்டுக்கு போயிடுங்க, ராஜினாமா பண்ணிடுங்க. ஒரு மசோதா பில்லு பாஸ் பண்ணாதப்ப பண்ணும்போது நீங்க அங்க உள்ள ஒரு மசோதா பாஸ் பண்ணும்போது நீங்க அங்க உள்ள இருந்து ஆம் இல்லைன்னு சொல்றது கூட துப்பு இல்லைன்னா அப்ப எதுக்கு இங்க போய் அங்க உட்காந்துட்டு இருக்கணும்? இங்க இருந்து கஷ்டப்பட்டு டெல்லி குளிர்ல வேற கஷ்டப்பட்டு நவம்பர் மாசம் டிசம்பர் மாசம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அங்க போயிட்டு தேவையில்லாம வந்து ஒரு கோட்லாம் போட்டுக்கிட்டு இந்திக்காரங்க போடுவாங்க போறோம், அந்த மாதிரி ஜிப்பா கோட்டெல்லாம் போட்டுக்கிட்டு அது மேல ஒரு சால்வையை போத்திக்கிட்டு சொட்டரு போட்டுக்கிட்டு எதுக்கு இந்த கஷ்டத்தெல்லாம் படணும்? நீங்க இந்த வயசான காலத்துல வீட்டுல உட்காந்துருங்க சார். நீங்கன்னா யாரும் அங்க போவாதீங்க. ஒன்றும் நீங்க அவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் அங்கே போய் ஒன்று கீக்கு போது கிடையாது. மாநில உரிமைகளுக்காக நிற்கிறாங்கல்ல. மாநில உரிமைகளுக்காக நீங்கள் நின்று நாங்கள் பார்த்தோமே, ரொம்ப அழகாக பார்த்தோம். நாங்கள் ஒரு ஊர்ல வந்து ஒரு மக்கள் வந்து பஸ்ஸில் நின்று வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கிறானுங்க. எவ்வளோ ஊர்லங்க இப்போ ஒரு வீடியோ வந்திருக்குது. ஒரு ஊர்ல ஒரு கிராமத்துல அதுக்கு ரோடு எவ்வளவு மோசமாகுது பார்த்தீங்கன்னா. திண்டுக்கல்ல இருக்கிற ஒரு கிராமம் அவ்வளோ கல்லா கிடக்குதுங்க. அந்த ரிப்போர்ட்டர் கேமராமேனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சல்யூட். அந்த கேமராமேன் யார் அதை ஃபுட்டேஜ் எடுத்து கவர் பண்ணி, அந்த ரிப்போர்ட்டர் யார் அதை ஃபுல்லத்தையும் கவர் பண்ணி கொடுத்தாரோ அவங்க இருவருக்குமே வந்து மிகப்பெரிய சல்யூட். அந்த கேமராமேன் அழகா காட்டுறாரு, ஒரு ஃபுட்டேஜ் காட்டுறாரு, கேமராவை கீழே தூக்கி கரெக்டா வைக்கிறாரு அந்த கல்லு பக்கத்துல, தரையில வச்சுட்டாரு, ஃபுட்டில் வச்சிருக்காரு ஷாட்டு. அந்த குழந்தைங்கலாம் நடந்து போற வழி எப்படி இருக்குதுங்கிறத நல்லா ஜூம் க்ளோஸ் அப்ல காட்டுறாரு. அந்த கல்லுங்க மேல நீங்க நடந்து போவீங்களா? ஒவ்வொரு திமுக காரனும் உங்களுடைய குழந்தைங்களை நடக்க விட்டு அனுப்புவீங்களா? இல்ல இந்த வீடியோவை பார்த்துட்டு திமுகவுக்கு ஓட்டு போட்டுட்டு உட்காந்துட்டு வீட்டுல இன்னுமே சொம்பு தூக்கிட்டு இந்த ஊப்பிங்க இவனுங்க எவனாவது ஒருத்த அனுப்புவாங்க அவங்களுடைய பள்ளிக்கூடத்துக்கு அவங்களுடைய பிள்ளைங்க? அந்த மாதிரி சென்னையில நல்லா பெரிய பெரிய ஊர்களில் உட்காந்துட்டு பெரிய பெரிய பிரைவேட் ஸ்கூலுக்கு அனுப்புறானுங்க, ஐஜிசிசி கேம்பிரிட்ஜுக்கு அனுப்புறாங்க, சிபிஎஸ்சிக்கு அனுப்புறாங்க. இவங்க என்ன தைரியத்துல பேசிருக்காங்க இந்த திமுக ஆட்சி நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி? ஒரு ஊர்ல பஸ் கிடையாது. பஸ் எத்தனை ஊருங்க? 1 2 3 எத்தனை கிராமம் பஸ் வசதி வரலன்றான். ஒரு நாளுக்கு ஒரு பஸ் தான் காலையில தான் வருதுன்னு சொல்லல, பஸ்ஸே வரலன்னு சொல்றான், ரோடே இல்லன்னு சொல்றான். 200 வருஷமா இல்ல அந்த பஸ்ல. 200 வருஷமா ஒரு ஊர்ல ரோடு இல்ல அப்படின்னா நீ பண்ண அரசியல்லாம் என்ன? ஆனா அந்த முதலமைச்சரோட பேரை லண்டன்ல படிக்கிறாரு. ஆனா அந்த மக்கள் வந்து 3 கிலோமீட்டர் தாண்டி நடந்து போக ரோடு இல்ல, பஸ் இல்ல. நெஞ்சு வலிக்குதுங்க அதை பார்க்கும்போது, ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க சத்தியமா சொல்லணும்னா. இதுல வந்துட்டு இவங்க இதெல்லாம் பண்ணிட்டு எப்படிங்க வெக்கமே இல்லாம, வெக்கம் மானம் சூடு சொரண ரோஷம் எதுவுமே இல்லாம இந்த கட்சிக்கும் சொம்பு தூக்குறானுங்க,
வெக்கமே வந்தாங்க. ஆனா மக்கள் இப்ப தெளிவாயிட்டாங்க பாத்தீங்களா, வேற லெவல் ஆயிட்டாங்க. ஆனா இப்ப இது பாருங்க, இப்ப இந்த மாதிரி இவங்க பஸ் வசதிகளை ஒவ்வொரு ஊர்களுக்காக இவங்க கொடுத்துட்டே இருக்கும்போது நீங்க நேத்து கூட நம்ம வீடியோல ஒரு கிராமத்தை பத்தி பேசியிருந்தீங்க, அதுல வந்து பஸ் வசதி வந்துச்சு. இப்போ இது அந்த அதை அவங்க கொண்டாடின வீடியோ பாத்தீங்களா, அந்த பஸ் வந்ததுக்கு அப்புறமா குலவை போட்டு அந்த பெண்கள் எல்லாம் கொண்டாடுறாங்க, எடுத்து மாலை போட்டு அந்த சின்ன சின்ன பசங்கள்ல இருந்து அந்த அம்மா ஒருத்தவங்க வந்து மைக்ல பேசும்போது சொல்றாங்க, ரொம்ப பெருமையா இருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஒருத்தர் வந்துட்டு செந்தூர பாண்டி அவரோட தம்பி இல்ல இவரு, சந்தோஷம். இந்த விஜய் அவர்களை பத்தி புகழ்ந்து பேசுறாங்க, அதெல்லாம் ஒரு பக்கம். பட் இந்த மக்கள் அவங்க சொல்றாங்க, இனிமே என் பிள்ளைங்கலாம் வந்து ஸ்கூலுக்கு நல்லா போயிட்டு வருங்க, இனிமேல பல தூரம் நடந்து போக வேண்டிய கவலை இருக்காதுங்க, எங்க ஊர்ல இருக்கிற இனிமேல நாங்க ஏதாவது ஒண்ணுனா இனிமேல் இந்த பஸ். அது எவ்வளவு பெரிய ஒரு டீப்பான ஒரு விஷயம் தெரியுமாங்க. ஒரு தலைமுறையே தூக்கி விடுற மாதிரி இருக்கு சார் அந்த பஸ் கொடுக்குறது. நமக்குலாம் எவ்வளவு சாதாரணங்க ஒரு பஸ்ங்கிறது. ஒரு சிட்டிக்குள்ள உட்காந்துட்டு இருக்கும்போது இந்த பஸ்ஸை விட்டா அடுத்த பஸ், கொஞ்சம் லேட்டா போயிட்டோமா 5 நிமிஷமா, சரி இன்னொரு பஸ் வெயிட் பண்ணி போகலாம் அப்படின்ற ஒரு சொகுசு வாழ்க்கையில தான் வாழ்றோம். நம்ம வாழ்றது எல்லாமே ரொம்ப பெரிய சொகுசு வாழ்க்கைங்க ஆக்சுவலா. அதுதான் இந்த மாதிரி வீடியோக்கள் சொல்லுது நமக்கு. ஒரு நாளுக்கு ஒரு பஸ் கூட எங்களுக்கு கிடையாது, என் ஊருக்கே பஸ் கிடையாதுடா, என் ஊரை தாண்டி எங்கேயோ தான் போகுது. எத்தனை பேர்கிட்ட வீட்டுல பைக் இருக்கும், கொண்டு போயிட்டு அந்த பஸ் ஏறுற இடத்துக்கு போயிட்டு விடுறதுக்கு. அவன் வேலைக்கு போனாமா, அப்படியே பைக் இருந்தாலும் ஒரு வீட்டுல ஒரு TS50 வச்சிருந்தாலும் கூட அதை எடுத்துட்டு அப்பாவோ அண்ணனோ மாமாவோ அவங்க வேலைக்கு போயிடுவாங்க. இந்த பிள்ளைங்களை யார் போய் ஸ்கூல்ல இறக்கி விடுவா? எவ்வளவு தூரம் அந்த குழந்தைங்க நடக்குங்க, நடக்கணுமே, இவ்வளவு தூரம் போகணுமேன்றதுக்கா ஸ்கூல்ல இருந்து டிராப் அவுட் ஆனவங்க எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க, எவ்வளவு இருக்குதுங்க. அந்த மக்கள் சொல்றாங்க அவ்வளவு சந்தோஷப்பட்டு, எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க, இனிமே நாங்க அவ்வளவுதாங்க எல்லாத்துக்கும் போயிட்டு வந்துருவாங்க, எங்க பிள்ளைங்கலாம் இனிமேல் கவலை இல்லாம போவுங்க அப்படின்னு அந்த பிள்ளைங்களை பத்தி அவங்க பேசுறாங்க மொத்தமா. அதெல்லாம் பார்க்கும்போதே வந்து நமக்கு வந்து இந்த அரசியல் இத்தனை நாளா ஏன் மக்கள் விட்டு வச்சாங்க, இந்த அரசியலை மாத்துறதுக்கு ஏன் இவர் இவ்வளவு நாள் கழிச்சு வந்தாரு, இவர் கொஞ்சம் 10 வருஷம் முன்னாடி வந்துருக்கூடாதா, 20 வருஷம் முன்னாடி வந்துருக்கூடாதா, இந்த மாற்றம்லாம் இத்தனை வருஷம் முன்னாடி வந்தா இந்த மக்கள் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு இருக்க மாட்டாங்களே அப்படின்னு தோணுது நமக்கு. ஸோ பேசிக்கலி இவங்கெல்லாம் சொன்ன மாதிரி இது ஒரு நல்ல சினிமா, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, இந்த படத்தை நாங்கள் பார்த்துட்டே இருக்க போகிறோம். நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் படத்தை ஓட்டி நீங்களே நல்லா இருக்குப்பாங்க பாரு 2021 ஐயா நடந்து போகிறது என்னமா இருக்குது, அது போடு திரும்ப போடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதுக்கு முன்னாடி அவர் நடந்து போனது வந்தது இதில் சொல்லுவாங்க. நம்ம பேசுகிறதெல்லாம் பார்த்துட்டோ இல்லை வந்து சிஎம் பேசுறது பார்த்துட்டு என்ன இந்த சிஎம்மை சுற்றி பேசுகிறவங்க எல்லாரும் ஒரே பஞ்சாக பேசிட்டு இருக்கிறாங்க, பஞ்ச் டைலாகு. நீங்கள் பேசின போகிறோமோ நல்லா இருந்துச்சா, திமுக காரனை தொட்டுப்பார் சீண்டிப்பார் மறப்பமானங்க திமுக காரன். இந்த பஞ்ச் டைலாக்லாம் எப்படிங்க இருந்துச்சு, ரொம்ப ஜாலியாக இருந்துச்சா, ஸ்டேட்டஸில் வைக்கிற மாதிரி சூப்பராக இருந்துச்சா? உங்கள் பஞ்ச் டைலாக்லாம் நீங்களே உங்களுக்கு கண்ணாடி முன்னாடி போய் நின்று இனிமேல் சொல்லிக்கிட்டு ஜாலியாக இருந்துக்கங்க. மக்கள் இங்கே வந்து வேற ஒரு உலகத்தில் இருக்கிறாங்க, நீங்கள் அந்த உலகத்தில் ஒரு கோட் வச்சுருக்காங்க சார், ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தன் கருணாநிதிலாம் சொன்னாங்க. சாரி சாரி சார், ஏங்க நல்லா தானே போய்கிட்டு இல்லை சொல்றேன். இன்னைக்கு சிஎம் வந்துட்டு இப்படி நேரம் உங்களுக்கு கடுப்பாகுது, அப்பாவா காணும்னு சொன்னா வெறுப்பாகுது, உள்ள ஒருத்தர் உக்காந்துக்கிட்டு நம்ம வந்து பவர் கிவருலாம் பேசிக்கிட்டு இருந்தாரு, மோடி லேடி இதெல்லாம் எப்படி இருந்துச்சு? இந்த மூவி ரிவ்யூ பண்றேன்ற பேர்ல பேசிட்டு இருந்தவங்கலாம் ஒரு காலத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னு நான் சொல்ல முடியாது, அது வந்து ஒரு மாதிரி இப்படின்னு ஒரு ரிவ்யூ பண்றது ஏதோ ஒன்று பண்றேன்னு சொல்லி ஒருத்தர் பண்ணிட்டு இருந்தார் ஒரு காலத்துல. அந்த மாதிரி பீஸுங்கெல்லாம் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா எதுக்காக அந்த பீஸுங்க அந்த மாதிரி சுத்தி நின்றுச்சுங்க அந்த காலத்துல, அது எதுக்கு அந்த பீஸுங்க இப்ப என்ன பண்ணுதுன்னு இப்பதான் புரிய வருது. ஞாபகம் ஆமா, இந்த பீஸுங்கெல்லாம் இப்ப வந்து அரசியல் பேச ஆரம்பிச்சிருச்சுங்க. அரசியல் பேசிட்டு போ,